காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம். சீக்கிரம் ரெடி ஆகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சீக்கிரம் ரெடி ஆக வேண்டியதுதான். குளிச்சுக்கிட்டே சரி சீக்கிரம் ரெடி ஆகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். இப்ப சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கா நீ எப்பதான் எந்த குழம்பு வச்சா பிடிக்க முடியும். சரி நீ காளாங்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு காளாங்குழம்பு தான் நான் வைக்க போறேன். அப்படியே மிளகா வறுத்து அப்படியே சூப்பரா ஒரு கறி குழம்பு மெத்தட்ல வைக்க போறேன் இன்னைக்கு. சரி குழம்பு வைக்கிறதுக்குலாம் அரிசியில ஃபர்ஸ்டே ஊற வச்சிட்டேன். சரி ஒரு அடுப்புல நம்ம அரிசி களைஞ்சி வச்சுட்டு இந்த அடுப்புல வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அரிசி களைஞ்சி வச்சுட்டு இந்த இடத்துக்கு காளாங்குழம்பு தான் வைக்கணும். மறுநாள் செஞ்சு டைம் 8 ஆயிடுச்சு. மறுநாள் செஞ்சுட்டு வேலைக்கு வேற நான் போகணும். அதுதான் சீக்கிரம் குயிக்கா செய்ய போறேன். நான் இப்ப கோயில் பக்கம் போனேன். காளா 35 ரூபான்னு வித்துது. 35 ரூபான்னு காளா வித்தாங்க. சேர்ந்து வாங்கிட்டு வந்தேன். ஊடு புண்ணதன்னைக்கு ஒரு பாக்கெட் 60 ரூபான்னு வாங்கினேன். இப்ப வந்து 3 பாக்கெட் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனக்கு அதிசயமா இருக்குது. சோ நம்ம அவ்வளவு விலைக்கு சீசன் தான் கல்யாண சீசனாவே விலை ஏறி போயிருங்கண்ணே. மித்த டைம் இப்பெல்லாம் சாதாரண. இப்ப பாரு விலை சீச்சுன்றது. 3 பாக்கெட் 100 ரூபாங்கிறாங்க. ஆசையா இருக்குது. சரி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சரி காலையில் சாயங்காலத்துக்கு காளான் பிரியாணி செய்யணும் ஐடியாவில் வேணுந்தேன். இவன் நீ பருப்பு தானமா போடுவ அப்படின்னா சரிடா பருப்பு வேண்டா உனக்கு காளாங்குழம்பு வச்சு தரேன். இப்ப காளாங்குழம்பு தான் நான் வைக்க போறேன். பால் எடுத்துச்சு கொஞ்சம் புற ஊத்தி வச்சுட்டு மித்தது அடுப்புல மலமல நான் வேலையை பார்த்துக்கலாம். இது நேத்து போட்ட தயிர் கொஞ்சோண்டு ஊத்தி போற ஊத்தி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஊத்துனா போதுங்கண்ணே. துளுந்து ஒரு அரை ஸ்பூன் ஊத்த. பால் கம்மியா தான் இருக்குது. குறையாயிரும். பாக்கெட் பால் தான். வெண்ணெய் நம்ம எந்த வெண்ணெய் எடுக்கிறோம். நம்ம என்ன மாடு ஆடா வச்சிருக்கிறோம். பால் பேச்சு இது பண்றதுக்கு எல்லாம் மாடு ஆடு இல்ல மாடு எருமை. சரி இப்ப நம்ம மழை சரி வாங்கி நீ மேய்க்க ஆரம்பிச்சு. நீதான் சொன்ன. அதெல்லாம் யாரு மெயின்டைன் பண்றது வேலை. அழகா வாங்கி சொல்லிட்டு போறீங்க. நாயை வாங்குறேன் அதான் வாங்குறேன் இதை வாங்குறேன்னு. ரொம்ப நேரமா பிரிட்ஜுக்குள்ள அப்படி என்ன தேடிட்டு இருக்க? பிரிட்ஜ்ல தேவையான எடுக்கணும். தக்காளி எடுத்தேன், காளான் எடுத்தேன், கருவேப்பிலை தலை எடுத்தேன், அடுத்து தேங்காய் எடுக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கணும். இத்தனையும் பிரிட்ஜ்ல தான் இருக்கேன். அதான் ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து எல்லாம் வச்சுட்டா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இவங்க சொன்னோம்னா ஒவ்வொரு வாட்டி அம்மா அது எங்க இருக்குது, அம்மா இது எங்க இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு 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 எடுப்பான். அது நான் பிரிட்ஜ் திறந்தா டக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரிட்ஜை மூடி வச்சிருவேன். வேலையே முடிஞ்சு சொல்லி கொடுத்தாதானே எனக்கும் தெரியும். சொல்லி கொடுத்தா ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்லயே வரணும். மறு கோட்டு தாண்டக்கூடாது. ஒரு கோட்ல தான் இருக்கணும். அதான் இப்ப சொல்லிட்டீல, இனிமேல் பாத்துறேன். நான் பாரு இப்ப பாரு எல்லாமே எடுத்துட்டேன் பாரு. டக்கு டக்குன்னு எல்லாமே இங்க எடுத்து வச்சிருக்கேன் நானு. சரி என்னென்ன தேவையான பொருள்னு பாத்துடலாமாமா? பாக்கலாம். காளான் குழம்புக்கு தேவையான பொருள் காளான் ஒரு பாக்கெட் வாங்கினேன். ஒரு பாக்கெட் போதுமா? போதும். ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு தானே போதுங்கண்ணே. 35 ரூபா காளான் ஒரு பாக்கெட். காளான் உங்க ஊர்ல எவ்வளவுன்னு இருக்காம கமெண்ட் பண்ணுங்க. காளான் எங்க ஊர்லயே 60 ரூபாய்க்கு தான் விக்குதுங்க. இன்னைக்கு தான் 35 ரூபா. காளான் ஒரு பாக்கெட்டு. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வேணும். ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் நானு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குன்னா இஞ்சி பூண்டு நான் நிறைய இருக்கிறேன் அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம போட்டுக்கணும். தேங்காய் பாருங்க ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம தேங்காய் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அது இங்க பாருங்க நம்ம மிளகா வறுத்த நான் மல்லி அரைச்சி குழம்பு வைக்க போறேன். பாருங்க மல்லி வந்து 3 ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 சோம்பு இது சீரகம், பட்டை 2 பட்டை, மொக்கு 1, ஏலக்காய் 3, கிராம்பு 4, இதுவும் பிரியாணிக்கு போடுற துளுண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாம் இப்ப நம்ம எண்ணெய் ஊத்தாத வறுத்துக்கு போறேன். எல்லாமே போட்டு இப்ப வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒட்டுக்கா கொட்டுறேன். ஒட்டுக்கா போட்டு நான் இது எண்ணெய் ஊத்தாதான் அப்படியே வறுத்துக்கு போறேன். நம்ம எண்ணெய் ஊத்தாத அப்படியே வறுத்து எடுத்துக்க போறேன். நான் இந்த இதை வந்து நம்ம மிளகா வறுத்து இப்படி குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்கும். அதனால இப்படி வறுத்துதான் நானு குழம்பு வச்சுக்க போறேன். அருமையா இருக்கு காளான் குழம்பு. மட்டன் குழம்பு தோத்துணும் அந்த அளவுக்கு வைக்க போறேன் நான். கலர் பாருங்க நல்லா கொஞ்சம் பொன்னரமா இதாயிடுச்சு. இது அவ்வளவுதான். இது இப்ப நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம். இது அப்படியே ஆற வச்சுக்குவோம். ஏன்னா ஆறினாதான் நம்ம மிக்சியில போட முடியும். இது நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்ப என்ன செய்ய போற? மிளகா வறுத்துக்கு போறேன். மிளகாய்க்கான ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்ப மிளகா வறுத்துக்கலாம். பாருங்க 1 ஸ்பூனே ஊத்துறேன். பாருங்க எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றியாச்சு. காரத்துக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா. ஓகே. நான் வந்து ஒரு 5-6 மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது வாட்ஸ்அப்ல போட்டுக்கலாம். இதையும் எப்படியே வறுத்துக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்திக்குவோம். ஓகே இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அமைச்சுக்குவோம். போட்டோ அடுத்த செகண்டே எடுத்துட்டேன். அவ்வளவுதான். மிளகா சீக்கிரம் இதாயிரும். மிளகா தீய விடக்கூடாது. தீய விட்டா கரையான்னு போயிடும். இதுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துட்டு கொட்டி
நம்ம அரைச்சு எடுத்துக்கிறதா. இந்த இது கூடயே சேர்த்துக்கலாம், மல்லி கூடயே சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்க வீடியோ எடுக்கிறது எல்லாமே எங்க அம்மாவுக்கு வெங்காயம் வேற அரிஞ்சு வைக்க வச்சிருச்சு. ஐயோ அம்மா நிறைய வெங்காயம் இருக்கிறா, ஒரு வெங்காயம் இருக்கு சொன்னேன். பரவாயில்ல, வெங்காயம் எறிகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கூட வெங்காயம் கொடுத்தாலும் நான் அழகா சிரிச்சுக்கிட்டே ஒழிப்பேன். சரி அப்படின்னா தரேன். எப்படி நீல நீள மாதிரி இருக்குது, எப்படி மாதிரி இருக்குது? இதோட பெரிய தட்டு இல்லையா வீட்டுல? சோ இப்ப இந்த காளானை வந்துட்டு நம்ம 4 நாளா அறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா ஒழிக்க வேண்டாமா? தோல்லாம் வேண்டாம், அப்படியே ரெண்டா பொழந்து போட்டு. சின்னதா இருக்காது, ரெண்டா பொழந்து போட்டு வெந்தா சுருங்கி போயிடும். ரெண்டா போதுமா? போதும் இல்ல, வறுத்து வச்சு நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை நான் அரைச்சு இப்ப நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். குண்டா பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப குழம்புக்கு தேவையான, காளாங்குழம்புக்கு தேவையானது. இப்ப எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் பாருங்க ஒரு 4 ஸ்பூன் ஊத்திக்கலாம். கொஞ்சம் தாராளமா இருந்தா நல்லா இருக்கும். பாருங்க நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நானே நல்லா பொரியிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்க ஒரு சின்ன பட்டை இதுல 1 போட்டுக்கலாம். இந்த மராத்தி முக்கு இந்த கருப்பு பாசி கொஞ்சோண்டு நான் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கருவேப்பிலை தலையை போட்டு இப்ப நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவு இதையும் நான் சேர்த்திக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் போடணும். இது கொஞ்சம் இது அளவு அந்த வெங்காயம் சேர்த்திக்கணும். கஷ்டப்பட்டு அறுத்த வெங்காயமே அது போடுறதுக்கு தான் அறுத்துக்க சொன்னேன். பாருங்க சின்ன வெங்காயம் வணங்கிருச்சு. கலர் பாரு உங்களுக்கே தெரியுது. இப்ப நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிருக்கு சின்ன சின்னதா. அதையும் நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். அப்புறம் தக்காளி சேர்த்திக்குவோம். பாருங்க இந்த குண்டாவுக்கு நான் இந்த கட்டை கரண்டி தான் சேர்த்தி இருக்கிறேன். ஏன்னா வேற கரண்டி நம்ம சில்வர் கரண்டிலாம் விட்டோம்னா கீரல் விழுந்துரும். என்ன வடிச்சிட்டீவா? ஐயோ அது வேற இருக்குதா? அதான் இது ஆமா. நம்ம சாப்பிடறதே விஷம்தாங்க. எல்லாம் மருந்தடிச்சு காய்கறி அத்தனையும் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்தா பழைக்க முடியுமா? ஒவ்வொரு பொருளும் நம்ம போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணே எடுக்கிற அளவு அந்த அளவுக்கு நம்மள பெரிய ஆள் கிடையாது. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். புது வீட்டுக்கு போகும்போது எல்லாம் இரும்புலாம் வாங்கி தந்துருக்குறோம். தீவ்னஸ் இரும்பு சட்டி அங்க போய் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க கொண்டு போனதால அங்கதான் வச்சிருக்கிறேன். எடுத்துட்டே வரல நானு. அதாவது அந்த வீட்டுக்கு போனா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. நீங்க சொல்றது நல்லதுக்கு தான். பரவாயில்ல, நீங்க சொல்றதால நமக்கெல்லாம் எது சொன்னாலும் அங்க கேட்டுக்கோ, சந்தோஷம். சரி அதை யூஸ் பண்ணல. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி குட்டி குட்டி தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க பெருசா இருந்தா ஒரு 3 தக்காளி போட்டுக்காங்க. தக்காளி இப்ப கிலோ 50 ரூபாய்க்கு தக்காளி விலை ஏறி போச்சு. தெரியல கண்ணி, தக்காளி ஊர்பட வேலை. ஒவ்வொரு பக்கம் ஒரு வேலை ரேட்டுன்னு வச்சுக்காவே. இன்னைக்கு மாரிகோட்டை 30 ரூபா சொன்னாங்க. மல்லிகைல இன்னைக்கு 45 ரூபா தக்காளி. நான் வாங்கினேன் 15 ரூபா தேசம். மல்லிகை கடைக்கும் கோயில் பக்கம் வைக்கிறதுக்கும் நான் வாங்கினேன். நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சின்ன சைஸ்ல 20 ரூபான்னு வாங்கினேன் 1 கிலோ. அந்த தக்காளி நம்ம போட்டுட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இது கூட உப்பு போட்டாதான் நான் தக்காளி நல்லா வணங்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பாருங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்குறதுக்கோசரம் உப்பு போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. குழம்புக்கும் சரியா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கோசரம் கொஞ்சம் தக்காளி இப்ப காளான் எடுத்து போட்டுக்கிறேன். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நிறைய தேவையில்ல, கொஞ்சமா போட்டாச்சு. இப்ப காளான் இதுல எடுத்து காளான் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வணங்கிருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுக்குதான் உப்பு போடுறது. உப்பு போட்டா சீக்கிரம் நல்லா வணங்கிரும். இப்ப இது கூட காளான் போட்டுக்கலாம். காளான் கழுவி வச்சுட்டோம். இப்ப காளான் சேர்த்துக்கலாம். காளான் நல்லா கலரி விட்டுக்கலாம். கலர் விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். தண்ணி விட்டு வேவோம். அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்க போறோம். ஓகே பாருங்க, நான் கலரி விட்டேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சுக்கிறேன். பாருங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதே அதுல சேர்த்திக்க போறேன். இதையே ஊத்தி நல்லா வேக வைக்கலாம். இங்க பாருங்க நான் தண்ணியே சேர்த்தல. அதே தண்ணி விட்டு பாரு எப்படி வேவுது பாருங்களேன். அதுக்குதான் கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சேன். கொஞ்ச நேரம் வேகட்டுன்னு அதுக்குதான் நான் மூடி வச்சேன்.
இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதையும் எடுத்து அதில் சேர்த்திக்கிறேன். ஏன்னா எல்லாம் போட்டு வேக வச்சாதான் இந்த பச்சை வாசம் போகும். அதுக்கோசரம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். வேற கழுவி அப்படியே நம்ம சேர்த்திக்க வேண்டியது தான் தண்ணி. பாருங்க தண்ணி கொஞ்சம் நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி வாசம் மாதிரி அவ்வளவு கும்மு மணக்குது பாரு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கறி குழம்பு சாப்பிடாங்க இந்த மாதிரி செஞ்சு அழகா சாப்பிடலாம். ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த காலை வேகிற வரையும் வேகட்டும். இது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நானு இது வேகட்டும். அப்புறம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். அடுப்படா இருக்குது. அங்க மணி அடிக்கிற சவுண்டு கேக்குது. சாப்பிட்டு விட்டுருக்கேன். வெள்ளிக்கிழமை நான் நேற்று நைட்டே ஊடுகளாம் வலிச்சுட்டு விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். இப்ப நான் 3 வாரமா வெசால கிழமையா வலிச்சு விட்டுக்கிறது எனக்கு சௌரியமா போகுது. காலைல வலிச்சுட்டு வேலைக்கு போய் டைம் பத்த மாட்டேங்குது. என்ன தேங்காய் தான் 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா. கசகசா வாங்கி நின்று கசகசா அப்படியே விளையாடும். கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்களையும் என் வாயில அரைச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் குழம்பு வேணும். சாயங்காலத்துக்கு வச்சுக்கலாம். ஐடியாவுக்கு தான் கொஞ்சோண்டு கடலை. கொஞ்சம் கடலை போடுங்க. ஏமாத்துறதுல கொஞ்சம் குழம்பு ஆகுதுதான். சோம்பு கொஞ்சம் வாசமா இருக்குங்க. அதுக்கோசரம் பாருங்க 1 ஸ்பூன் சோம்பு. அவ்வளவுதான். இதை அரைச்சிக்கலாம். நீங்க தேங்காய் அரைச்சிட்டோம். தேங்காய் 1/2 மூடி, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, ஒரு 5-6 பொட்டுக்கல்ல. குழம்பு வேணுங்கிறதுக்கோசரம் பொட்டுக்கல்ல போட்டேன். உங்களுக்கு குழம்பு கம்மியா வேணும் நீங்க கடலை போடாதீங்க. அதெல்லாம் நம்ம சவரிந்த. அதெல்லாம் பாருங்க நல்லா தண்ணி சொல்லி நல்லா சூப்பரா இருக்கு. கிரேவ் மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பாத்துட்டியா? அதான் அப்படியே வேணா கூட அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாங்கண்ணே. வெறும் குழம்பு கொஞ்சம் கேக்குறான். இதை எடுத்து வச்சிடலாம். போதுமா? இந்த கிரேவ் மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா இருக்குங்க. இது அப்படியே சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அப்படி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் வச்சுக்காவே. ஊத்தி சாப்பிடறதுக்கு நம்ம குழம்பு சாப்பாட்டுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்துறோம். பாருங்க இப்ப நான் தேங்காய் அரைச்சி ஊத்துறேன். ஊத்திட்டு கொஞ்சம் ஜார கழுவி ஊத்திக்கலாம். தண்ணி நமக்கு தேவையானாலும் நம்ம தண்ணி சேர்த்திக்குவோம். கலக்கி விட்டு பாத்துக்க எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு. நல்லா ஒரு கொதி விட்டா குழம்பு ரெடி. இன்னும் நிறைய நல்லா இருக்கும். காளா நிறைய ஒரு குழம்புக்கு ஒரு மொண்டை காளாவோட வரும் நமக்கு. தெரியும் குழம்பு வைக்கிறேன். நான் பிரியாணி செய்யலாம். ஒரு டம்ளர் அரிசி போய் ஒரு நேரத்துக்கு செய்யலான்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். நீ காளான பார்த்து எனக்கு குழம்பு வச்சு கொடுமானே. சரி இருக்கிறத வச்சு நான் சேர்ந்து இப்ப குழம்பு வச்சுட்டேன். அவ்வளவுதான். என்ன இருக்குதா அத வச்சு அப்படியே சமைச்சுக்க வேண்டியதுதான். நிறையாவுக்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சரி ஓகே. ஒரு கொதி வரட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க நம்ம பார்க்கலாம். மூடி வச்சுக்குவோம். குழம்பு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அமைச்சுக்கலாம். குழம்பு பாருங்க எவ்வளவு கெட்டியாகி போச்சு. செம்மையா இருக்கு பாக்கவே. சரி அடுப்பு அமைச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே டாடா பாய். See you.